இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றியுள்ள சித்திரை வீதி, உத்திர வீதி, அடையவெளஞ்சான் வீதி மற்றும் தெற்கு வாசல் போன்ற பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வீடுகள் உள்ளன. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சொந்தமாக 329 ஏக்கர் நிலம் உள்ளது. இதில் 5000 பேர் பல தலைமுறையாக வீடு கட்டி வசிக்கின்றனர். கடந்த 1969இல் இங்கு வசித்த மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. 2010 வரை பட்டா வழங்குவது தொடர்ந்தது. பின் அது நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் ஸ்ரீரங்கம் கோயில் நிலத்தின் அடிமனை கோயிலுக்கு சொந்தம். அதில் கட்டப்பட்ட கட்டடம் கட்டியவர்களுக்கு சொந்தம் என்கிற கட்டுப்பாடு இருந்தவரை சிக்கல் இல்லை. ஆனால் கோயில் நிலத்தில் பட்டா பெற்ற சிலர் அது முழுவதும் தங்களுக்கே சொந்தம் என கோர்ட்டுக்கு சென்றனர். இதை அடுத்து தொடரப்பட்ட வழக்குகளால் 360 ஏக்கர் நிலத்தில் எந்த பத்திரப்பதிவும் நடத்த முடியாத நிலை உருவானது. ஸ்ரீரங்கத்தில் வீடு வாங்க விற்க முடியாத நெருக்கடி உண்டானது. இதற்கிடையே கோயில் நிலத்தில் குடியிருந்த 41 பேர் தங்களுக்கு அந்த இடத்துக்கு பட்டா வழங்க வேண்டும் என 2007இல் திருச்சி மாவட்ட கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். கடந்த 19 ஆண்டுகளாக நடந்த இந்த வழக்கில் நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பளித்தார். அதில் ஸ்ரீரங்கம் கோவில் நிலத்தில் குடியிருப்போரின் அடிமனைகள் அரங்கனுக்கே சொந்தமானது. அதில் வசிப்போர் அடிமனைக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த அடிமனைகளில் வீடு கட்டியோர் 3 மாதங்களில் வீடுகளை காலி செய்து இடமாக மீண்டும் கோயில் நிர்வாகத்திடம் இடத்தை ஒப்படைக்க வேண்டும். இந்த இடங்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கிய பட்டாக்களையும் ரத்து செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த சிக்கலில் தமிழக அரசு தலையிட்டால்தான் சுமூக தீர்வு கிடைக்கும். இல்லாவிட்டால் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்படுவார்கள் என்கின்றனர் அப்பகுதி மக்கள்.